இந்தியாவிலேயே பணக்கார கட்சினா பாஜகவை தான் சொல்லணும். கடந்த 2023 மட்டும் அரசியல் கட்சிகளுக்காக கொடுக்கப்பட்ட டொனேஷன் தொகையில கிட்டத்தட்ட 70%, அதாவது 366 கோடியில 259 கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சமீபத்தில் வந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏன் இவ்வளவு தம் கட்டி சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய பணக்கார கட்சியில மாநில தலைவராக இருப்பவரும் கோடிகள்ல செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி தனக்குன்னு ஸ்பெஷலா பஸ் ரெடி பண்ணி 6 மாசமா பந்தாவா சுத்திட்டு இருக்கிற நம்ம அண்ணாமலை சார்பாக கொடுக்கப்பட்ட அற்பமான பரிசு தொகை இப்போ கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரை பகுதியில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடக்கிறது வழக்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதன்படி அலங்காநல்லூர் பகுதியில் ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடந்தது. அதுல எப்போதும் இல்லாத வகையில் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஜாதி பேரை பயன்படுத்த மாட்டோம், ஜாதி பேரை அறிவிக்க மாட்டோம், இது அரசு உத்தரவு அப்படின்னு சொன்ன சம்பவம் நடந்துச்சு. இதை எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கும்போது தான் சந்துல பயங்கரமான சிரிப்பு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. மதுரை பகுதியில் ஜல்லிக்கட்டுலாம் எப்படி விறுவிறுப்பா பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு காளை அடக்கி ஜெயிச்சவங்களுக்கும் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் முதலிடம் பிடிச்சவங்களுக்கும் என்னென்ன பரிசு தர போறாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அலங்காநல்லூர்ல நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியப்போ காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பீரோ, தங்க மோதிரம், சைக்கிள், பாத்திரங்கள்னு விதவிதமா பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது கூட்டத்துக்குள்ள கருப்பாடு ஒன்று நுழைஞ்ச மாதிரி நாங்களும் எங்க சார்பில் பரிசு தொகை கொடுப்போம் அப்படின்னு பிஜேபியோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வீராப்பா உள்ள வந்து, இந்தாங்க எங்க தலைவர் அண்ணாமலை சார்பில் 1000 ரூபாய் பரிசு தொகை தரோம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. உடனே மைக்கில் பேசுறவர் என்ன கோத்தில் இருந்தாருன்னு தெரியல, 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருக்கிறாரு, இது எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாரு. சரி இதோட நிறுத்திக்குவார்னு பார்த்தா அலங்காநல்லூர் மண்ணில் வந்து ஒவ்வொரு பரிசும் 5000 ரூபாய் மதிப்பில் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா மைக்கிலே கொந்தளிச்சிட்டாரு. கூட இருந்த இன்னொருத்தர் சரி கொடுப்பா அப்படின்னு சமாதானம் செய்யறாரு. மாவட்ட சார் பிஜேபி மாவட்ட சார் அண்ணாமலை சார் 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருக்காரு. அவரு எப்படி கொடுக்குறது? அலங்காநல்லூர் மண்ணுல வந்து ஒவ்வொரு பரிசும் 5000 ரூபாய்க்கு மேல கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பரிசும் பிறகு 1000 ரூபாய் பரிசு கொடுப்பா, 1000 ரூபாய். அடுத்து உடனே வெளியே வந்த காளை யாருமே அடக்காததால காளைக்கு சிறப்பு பரிசு, எப்படி சிறப்பு பரிசு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி உள்ள இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கிட்டாரு. சிறப்பு பரிசு, சிறப்பு பரிசு மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. எவ்வளவு ரூபா? 1000 ரூபாய். 1000. சரி ஏதோ நடந்துருச்சு, இது லைவோட லைவா போயிருன்னு பார்த்தா அதையும் ரெக்கார்ட் பண்ணி இங்க பாருங்க அண்ணாமலையை பங்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் போடவும் அதை எல்லாரும் ஷேர் பண்ணி அண்ணாமலையை பார்த்து எல்லாரும் கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் வெளியாட்கள் கலாய்க்கிறது கூட வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் ஸ்பாட்டில் ஒருத்தர், ஏன்பா நாங்கள் 5000 ரூபாய்க்கு பரிசு பொருள் கொடுத்துட்டு இருந்தா யாரு சாமி நீ 1000 ரூபாய் வந்து நீட்டுற அப்படின்னு கலாய்ச்சாரு பாருங்க. அதுதான் ஹைலைட்டு. அப்படி சொல்லியுமே மனசு பொறுக்காம சிறப்பு பரிசா 1000ன்னு சிரிக்காமையே சொன்னார் பாருங்க. அவர் திறமையை நம்ம பாராட்டணும். இந்த வீடியோ வைரல் ஆகும். என்னப்பா அண்ணாமலை, குறைஞ்சபட்சம் ஒரு 5000 கொடுக்க உங்களுக்கு வழி இல்லை, உங்ககிட்டயும் உங்க முதலாளி மோடிக்கிட்டையும் இருக்கிற காசுக்கு பஸ்ஸையும் ஃப்ளைட்டையும் கூட பரிசு பொருளாக கொடுக்கலாமே. ஆனால் 1000 ரூபாயை கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டுட்டீங்களே, ஒருவேளை நீங்கள் எளிமையான கட்சின்னு காட்டிக்கிறதுக்காக இப்படி பண்ணீங்களோ அப்படின்னும். இதே மதுரையில் பாத யாத்திரை வரும்போது அண்ணாமலைக்கு 75 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு MSME மோசடி வழக்கில் சிக்கின முத்துராமன் ஒரு ஆடியோவிலேயே பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் எங்கே போச்சு மிஸ்டர் அண்ணாமலை? அதில் 1% 75,000 கொடுத்துருந்தா கூட அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் கொஞ்சமாவது கௌரவ பேராவது கிடைச்சிருக்கும். ஆனால் போயும் என்னோட சார்பில் இந்தாங்க 1000 ரூபான்னு நீட்டி இப்போ அசிங்கப்பட்டுட்டீங்களே அண்ணாமலை. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை வேற உலகம் முழுக்க லைவா போடுவாங்க. உங்களுடைய இந்த 1000 ரூபாய் பரிசு தொகை சம்பவத்தை எத்தனை பேர் பார்த்து சிரிச்சாங்களோ அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி கலாய்க்கும் போது தான் நமக்கு ஒன்று தோணுது. இதே லைவ் வீடியோவில் அண்ணாமலை பேரை கேட்ட உடனே உலகம் முழுக்க பரவி இருக்கிற அண்ணாமலையோட ரசிகர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரே கூஸ் பம்ஸாக இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் அண்ணாமலை பேரை கேட்டு இன்பத்தில் இருக்கும்போது மைக்கில் பேசுகிறவர் செம்மையாக கலாய்ச்ச உடனே அவங்க முகமே மாறி இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. என்னங்க அண்ணாமலை, நீங்கள் இப்படி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா உங்கள் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? உங்கள் மேலே இருக்கிற மரியாதை என்ன ஆகிறது? ஒருவேளை எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சாலும் வாழ்க்கையில் எப்படி சிக்கனமாக இருக்கிறதுன்னு உங்கள் அனுதாபிகளுக்கு காட்டுறதுக்காகத்தான் இப்படி 1000 ரூபாய் மை வச்சிங்களோ, என்ன நினச்சி இது செஞ்சீங்களோ தெரில. நம்ம மைக்காரர் அண்ணா தான் உங்களை வச்சு செஞ்சு விட்டாரு. இந்த ஆடுகளம் படத்தில் களம் 8ல் சம்பவம் அப்படிங்கிற மீம் டெம்ப்ளேட்டு ரொம்ப ஃபேமஸு. அந்த மீமுக்கு கொஞ்சமும் குறையாத வகையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களம் 1ல் நம்ம மைக்காரர் அண்ணன் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு. 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருக்காரு. அவரு எப்படி கொடுக்குறது? அலங்காநல்லூர் மண்ணுல வந்து ஒவ்வொரு பரிசும் 5000 ரூபாய்க்கு மேல கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பரிசும் பிறகு 1000 ரூபாய் பரிசு கொடுப்பா,
சிறப்பு பரிசு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. எவ்வளவு ரூபா? 1000 ரூபா. 1000